அது அனுமதி கொடுத்தா செய்யலாம்னு நான் ஒரு காலம் சொல்லி. ஐயா, நீங்கள் என்னோட கதைக்கும் பொழுது சொன்னீங்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கணும், அந்த தீர்மானத்தை மீறி இல்லை செய்ய வேணும் என்று உங்களுக்கு போன்ல கதைக்கு ரெக்கார்டிங் தான் எடுத்து தரணும். அதை நீங்க எடுத்து கொடுங்க. ஆனா அது அனுமதியற்ற என்னண்டா இப்ப நேற்று நாங்க இதை உங்களோட சந்திச்சோம் பற்றி இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது. அந்த தம்பி யாரோ கதைக்கிறார் இல்ல, ஒரு ஆள் கதைச்சு கேட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு நீங்க ஓமா இல்லையாண்டு பதில் சொல்லாம நீங்க கதைக்கிறத கதை நாங்களுக்கு சொல்றத சொல்லுவோம் போய் கொண்டிருக்கீங்க. கேள்விக்கு உங்களால மாவட்ட சொல்லல. சரி, நீங்க அந்த அனுமதியை கொடுங்க, அதுக்கு பிறகு செய்யாட்டி அடுத்த கூடுதல கதைப்போம். இல்ல அந்த பிரதேசத்துல உட்படுத்தின ஒரு விஷயம் தான் 248 51 பகுதிகளில் விடுபடையில் 46 பகுதிகளில் விடுபடையில். இல்ல நீங்க சொல்ல வர விஷயத்தை தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுடைய விவரங்களையும் கூட்டம் வந்து திகதியில இந்த இடத்துல நடந்த விவரத்தையும் ஒரு வார காலத்துக்கு நான் அனுப்பிக்கிறேன். காணி விடயம் சம்பந்தமான ஒரு நிரந்தர ஒரு தீர்வுண்டை இந்த இடத்துல கதைக்கணும். ஏன்னா வருது பின்ன வருது காணி விடயம் சம்பந்தம் அப்புறம் வருது. நீங்கள் எங்களுக்கான அனுமதியை நீங்க நகர்த்தி கொண்டு போறீங்க. எங்களுக்குரிய ஒரு விஷயத்தை காணி விடயம் சம்பந்தம் பின்னாடி பேசுறோம். கொஞ்சம் பொறுங்க. கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்திற்கு சம்பந்தப்பட்டு மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தியால பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் நாங்க இங்க வந்திருக்கிறோம். இந்த கூட்டத்தில் இதை பற்றி கதைக்க எங்களுக்கு அனுமதி கிடைக்காட்டி எங்களுக்கு வழிபடக்கு மக்களுக்கு இந்த ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கிற உயர் அதிகாரிகளால் விளைக்கப்படுற ஒரு மாபெரும் ஒரு துரோகம். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இருக்கிற ஒரு காரணத்துக்கு உற்பத்தி திறன் மாதிரி கிராம நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பிரதேச செயலர் பிரிவில் இருந்தும் தெரிவு செய்யப்பட்ட கிராமங்களினுடைய விவரம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கிராமங்கள் ஏற்கனவே பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அனுமதி பெறப்பட்டு இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. அந்த தம்பி யாரோ கதைக்கிறார். இல்ல, ஒரு ஆள் கதைச்சு கேட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு நீங்க ஓமா இல்லையாண்டு பதில் சொல்லாம நீங்க கதைக்கிறத கதை நாங்களுக்கு சொல்றத சொல்லுவோம் போய் கொண்டிருக்கீங்க. கேள்விக்கு உங்களால அவருக்கு இல்ல நீங்க போன முறையான் மீட்டிங் கதைச்சு கொண்டிருக்கீங்களே நீங்க எழும்பி போனீங்க. சில வேளையில அதை பற்றி எடுக்காம விடுவீங்களோ தெரிய இல்ல. போன முறை மீட்டிங்க முடிவுறுத்துறேன்னு சொல்லாம முடிவுறுத்துனீங்க. இந்த 3 டிவிஷன் அந்த டிவிஷன்ல இருக்கிற ஒரு மனிதன் தான் கேட்கிறேன். அந்த விடயத்தை தான் கேட்கிறேன். நீங்கள் அவற்றை கருத்தை ஏன்னா அவர் 40 வருஷமா வழியில இருக்கிறார். அவங்க கருத்தை கேட்கத்தானே வேணும். அந்த கருத்துக்கள் வந்து வழியில இருந்தோம் ஒழுங்கான முறையில கேட்கப்படவில்லை. யாழ் மாவட்ட இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கிற முக்கியமான பிரதிநிதிகள் முன்னால எங்கட இந்த பிரச்சனைக்குரிய ஆலோசனை நடைபெறாட்டி வேற எங்கேயுமே எங்களுக்கு தீர்வு கிடைக்காது. ஏண்டா எங்களை பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய அரச உத்தியோகர் மேல இருந்து ராணுவ தளபதி மேல இருந்து எல்லாரும் கூடியிருக்கிற ஒரு சபை இது. இல்ல, ஒரு விஷயம் இருக்கு, நான் ஒரு சொல்றேன். இங்கே வார ஆக்களுக்கும் நாங்க சொல்றோம் என்னண்டா, உங்களுக்கு அப்படியாப்பட்ட ஏதாவது ப்ரொபோசல் இருக்குமா இருந்தா முதல்ல நீங்க வாரத்துக்கு முதல்ல எங்களுக்கு ஜிஏக்கு அறிவிங்க அல்லது உங்களோட டிஎஸ்க்கு கொடுங்க. நேற்றைய கடந்த மன்னிக்கணும். அப்ப நாங்க அதுக்காக ரெடி ஆகி வரலாம், அதுக்கான உரிய அதிகாரிகள் வரவழைக்கலாம். அப்ப அதுதான் முறை. சம்பந்தமான தெளிவான வந்து தாங்க விரும்பின மாதிரி அந்த பிரதேசங்கள் இருக்கிற பிரச்சனைகள் பேசலாம். அப்படி பேச முடியாது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இது சம்பந்தமா நாங்க கதைக்கணும் அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனா எங்களுக்கு அது சம்பந்தமான அனுமதி நேரடியா தரப்படவில்லை. ஆக மொத்தத்தில் எங்களை வந்து இங்க நீங்க அனுமதிக்கிறதையே விரும்பாத போது எங்களுக்கான தீர்வு என்னன்னு உங்களால பெற்று தர முடியும். இதுல இந்த அஜெண்டால வருகிறது நிகழ்ச்சி நிலையில உயர் பாதுகாப்பு வலயம் சம்பந்தமான கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர்களுடைய கருத்துக்கள் வர்ற இடத்துல நாங்கள் அந்த விஷயத்தை கதைப்போம். எங்கட மீள்குடியேற்ற சங்கத்துக்கு அது சம்பந்தமான அறிவித்தல் தந்திருக்கணுமே சார். அந்த விடயம் வேலைகளை கதைக்கிறோம். சரி சார், நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். ஆனால் கட்டாயம் இது சம்பந்தமாக கதைச்சு போகணும்னு வேண்டிக் கொண்டு அமர்கிறேன். இந்த விஷயம் இன்றைய நாளில் மிக பிரதமான நாங்கள் வழிபடக்கு மக்கள் சார்பில் கேட்குற ஒரே ஒரு விஷயம், இன்றைய நாளில் மக்கள் சார்பில் பிறகு கேளுங்க அந்த கேள்வி நேரத்தை ஒதுக்கி. அடுத்த விடயம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்வு காணப்பட வேண்டிய விடயங்கள். அந்த வகையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கௌரவ வடக்கு மாகாண அவைத்தலைவர் ஆகியோரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகள். இதில் முதலாவதாக கௌரவ சிவஞானன் ஸ்ரீதரன் அவர்களினால் சமர்ப்பிக்கப்பட்ட விடயம், பிரவுன் பீதி அன்னசத்திர ஒழுங்கையில் மூடப்பட்டுள்ள புகையிரத கடவையை மீள திறத்தல்.
இந்த பாதை தொடர்பாக நான் நினைக்கிறேன் கௌரவ தலைவர் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களும் பார்த்திருக்கிறார். இது ஒரு நீண்ட காலமாக அந்த மக்கள் பாவித்தது. நான் கவர்னர் அவருடையும் நான் பேசியிருந்தேன். தயவு செய்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாவித்த ஒரு பாதை, அந்த பாதை அந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து பாவித்த பாதையை இப்போ திடீரென்று மூட வேண்டிய தேவையும் இல்லை. பக்கத்தில் ரயில்வே திணைக்களம் சொல்கிறார்கள் பக்கத்தில் பாதை விட்டுருக்கிறோம் என்று. ஆனால் அந்த பாதையை திருத்துறதுக்கு கூட அவர்கள் அனுமதி கொடுக்கல, கிரவல் போடுறதுக்கு கூட அனுமதி கொடுக்கல மாநகர சபையால். ஆகவே அந்த இருந்த பாதையை இப்போதைக்கு அந்த மக்கள் போகக்கூடிய வகையில், போக்குவரத்து செய்யக்கூடிய வகையில் அதுக்கு ஒரு அனுமதியை இந்த சபை எடுக்க வேணும். கடைசியாக என்ஜினியர் அலெக்சாண்டர் சொல்கிறார், நீங்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் ஒரு அனுமதி தந்தால் நாங்கள் அதை செய்து கொடுக்குறோம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், இதில் என்ன மாவட்டத்தில் நாங்கள் 33 பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகள் இருக்கு. இப்போ இது ஒன்று அன்னசத்திர வீதியில், பிரவுன் வீதியில் தொடங்கி இருக்கு. அப்போ இன்னும் 32 இருக்கு. அப்போ நாங்கள் இதில் ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். அந்தந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் இதனுடைய முக்கியத்துவத்தை கருதி ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அடுத்த மாவட்டத்தில் போட்டு 33க்கு மேலால் இப்போ இது ஒன்று தான் நாங்கள் பார்க்குறோம். என்ன 32 இருக்கு. அப்போ எல்லாத்தையும் இப்போ இது ஏற்கனவே பாவித்து கொண்டிருந்ததை தான் இப்போ திடீரென்று 33 பாவிக்கப்படுறது. அது நிறுத்தப்படவில்லை. மற்ற இடங்கள்ல அப்படி நிறுத்தப்பட்டு அரசாங்க அதிபர் எந்த பிரச்சனையும் வர இல்லை, மக்கள் கேட்க இல்லை. இந்த இடத்துல நிறுத்தப்பட்டதுல இருந்து பிரச்சனை இருக்கு. இதுக்கு நீங்க ஒரு அனுமதியை கொடுக்க வேணும். இன்றைக்கு அவர்கள் அதை செய்து கொடுக்கறது. சரி, ஓகே, அனுமதி கொடுக்கறதுல ஆட்சேபனை இல்லைன்னா நாங்கள் அந்த அனுமதியை நான் முன்மொழிகிறேன். மாவட்ட சொல்லல. சரி, நீங்க அந்த அனுமதியை கொடுங்க. அதுக்கு அப்புறம் செய்யாட்டிக்கு அடுத்த கூட்டத்தில் கதைப்போம். இல்ல, மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அனுமதி கொடுத்தா செய்யலாம்னு ஒரு இடம் தெரிவிக்கப்படல. அலெக்சாண்டர் இன்ஜினியர் சொன்னவர், நான் கதைச்ச இடத்துல அவர் சொன்னவர். நீங்கள் நான் தான் அலெக்சாண்டர் இன்ஜினியர் இருக்கிறார் அவர் சொல்லுங்கய்யா. ஓ, ஆனா நான் அது அனுமதி கொடுத்தா செய்யலாம்னு நான் ஒரு காலம் சொல்லி. ஐயா, நீங்கள் என்னோட கதைக்கும் பொழுது சொன்னீங்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கணும், அந்த தீர்மானத்தை மீறி இல்லை செய்ய வேணும் என்று தந்தால் நாங்கள் அதை செய்யலாம்னு சொன்னீங்க. ஒருங்கிணைப்பு குழுவிலேயும் தீர்மானம் எடுத்திருக்கணும்னு தான் சொன்னா. இது அனுமதி. சரி, அதை நீங்க அதை மாற்றி தந்தா நாங்க செய்யலாம்னு சொன்னீங்க. நான் நினைக்கிறேன் அந்த ஒருங்கிணைப்பு உங்களுக்கு போன்ல கதைச்ச ரெக்கார்டிங் தான் எடுத்து தரணும். அதை நீங்க எடுத்து கொடுங்க. ஆனா அனுமதியற்ற புகழ்ந்த கடவை தான் அது. அதனால எந்த இடத்துலயும் அதை அனுமதிக்கப்பட முடியாது. நான் உங்களுக்கு கூட அறியா மக்கள்கிட்ட கன்சர்ன் இல்லாம இல்லது ஏதோ ஒரு வகையில தான் நடந்திருக்கு. ஏன்னா நல்லூர்ல வந்த கூட்டம் நடந்தது. அப்ப நான் தான் சியாமனா அப்ப நான் சொன்னாங்க அது பாதையை மூடுற இல்லை, ஆனா அதுக்கான இந்த சிக்னலை தான் பொறுத்தவரை கேட்டுனாங்க. ஆனா போலீசார கடவுள் ஆனா ஏதோ ஒரு தவறுதலான ஒரு முடிவை தான் நினைக்கிறேன். நிறைய தரம் காய்ச்சாச்சு அனுமதியற்ற என்னண்டா இப்ப நேற்று நாங்க இதை உங்களோட சந்திச்சோம், சம்பந்தமாக கதைச்சோம், சரியா? ஆனா இப்ப இந்த இடம் வந்து இப்ப இந்த ஸ்ரீதரன் சொல்ற மாதிரி எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்க உள்ள மக்களுக்கும் தெரியும் இது வந்து ஒரு நீண்ட காலமா பாவிக்கப்படுகின்ற வீதி, சரியா? அப்ப மக்களுக்கும் அத்தியாவசியமான ஒரு வீதியாகவும் காணப்படும், சரியா? அப்ப இது சம்பந்தமாக நீங்க எல்லாம் டிசைன் பண்ணுகின்ற பொழுது இந்த வீதியை விட்டு போட்டு டிசைன் பண்ணிருக்கீங்க, அது என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கூட இப்ப வந்து அந்த பிரச்சனை வந்து வெளியில வந்திருக்கு. அப்ப நான் சொல்றேன் என்னன்னு கேட்டேன் உங்களுக்கு, அதாவது உங்களால சொல்ல நீங்க வேணா நீங்க உங்களோட முடிவுன்னு சொன்னா உங்களோட இன்ஜினியர், அதாவது உங்களோட எல்லைக்கு உள்ள முடிவு தானே. இது சம்பந்தமா நான் இந்த சபைக்கு சொல்றேன் என்னன்னு கேட்டா, நேற்று இது சம்பந்தமா நாங்க அமைச்சரோட பேசி அமைச்சர் பின்றைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு சூமிங் மீட்டிங் போடுறதுக்கு இருக்கிறாரு. அது சம்பந்தமாக அவர் மேலதிகமாக பேசுறதுக்கு இருக்கிறோம். பேசினாங்க. உண்மையிலே இது அந்த பிரதேசத்தினுடைய மக்களுக்கு சார்பான முடிவாக மாற்றிக்கொள்ளலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதே நேரத்தில் இன்னும் ஒன்றை நாங்கள் சொல்லணும் என்னண்டா, நாங்க கேட்கிற இடங்களுக்கு எல்லாத்துக்குமே இவ்வாறான வீதிகள் அமைக்க போனா ரயில் வர போறது இல்லை. அதுக்கு பிறகு ரயில் ஓட முடியாது. ரயில் வந்து இப்ப வேகமாக ஓட போகும், 110 கிலோமீட்டர் வேகத்துல ஓட போகும். அப்ப அப்படியாப்பட்ட நேரத்துல உண்மையிலே மேலதிகமான இதுகள் வருமாக இருந்தால் அதன் ஏற்படுகின்ற எஃபெக்ட்ங்கிறது, பாதிப்புங்கிறது அளவுக்கு அதிகமானது. அதனால வேண்டி இந்த இடத்துல மாத்திரம் நாங்க கொடுக்கப்பட போகின்ற பொழுது இங்க மாத்திரமல்ல, வவுனியாவில் இந்த பிரச்சனை இருக்கு, கிளிநொச்சியில் இந்த பிரச்சனை இருக்கு, அப்ப இந்த நெடுகளும் இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப அதனால அதுகளையும் நாங்க கன்சிடர் பண்றோம். நாங்க மக்களுங்கிற அடிப்படையில சேவை செய்யறது எங்களுக்கு. அப்ப அந்த சேவைகள் உதாரணம் சொல்லுங்கள், இப்ப இன்னைக்கு ஒரு சில வீதிகள் மூடப்படுது, ஒரு சில வீதிகள் வந்து வன்மையாக்கப்படுது. வன்மையாக்கப்படுகின்ற போது நமக்கு தெரியும்
முன்ன ஒரு 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 50 மீட்டர் தூரத்துக்கு போற வீதி வந்து இப்ப நாங்க 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சுத்தி வரோம். உதாரணம் கொழும்புல நீங்க பாத்தீங்கன்னா சொன்ன அந்த பஞ்சுகாவத்துக்கு மருதான ரோடு எடுத்துக்கொண்டா முன்ன ஒரு செகண்ட்ல மாறுற இடம் வந்து இப்ப 10 நிமிஷம் சுத்தி வர வேண்டி இருக்குது. அது 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 நடைமுறை 16 வேண்டி அது மாத்திரமல்ல, உண்மையில இந்த புகையிறது கடவைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, கடவைகள் நினைச்சுற மாதிரி எல்லா இடத்துலயும் அமைக்கவும் கூடாது, முடியவும் முடியாது. இருந்தாலும் நாங்க கன்சிடர் பண்றோம் என்னன்னு கேட்டா, இது நீண்ட கால் பாவிக்கப்பட்டிருக்கின்றதன் காரணமாக இது சம்பந்தமாக கன்சிடர் பண்றதுக்கு இன்னைக்கு பின்னர் எங்களுடைய அமைச்சரோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு எடுக்கிறதுக்கு இருக்கோம். அடுத்தபடியும் மண்டதீவு அல்லைப்பிட்டு இணைப்பு வீதி நீண்ட காலமாக புனரமைக்கப்படவில்லை. அது செய்யறாங்க என்ன வாரக்கிழமை ஒர்க் பண்றீங்களா? சரி ரைட். அடுத்தது போங்களே. வழுக்கியாறு அராலி வேலனை குறிகட்டுவான் வீதிக்கான நிரந்தர தீர்வு. ஏற்கனவே இருக்கா நான் நினைக்கிறேன் கவர்னர் ஐயா ஜிஏ அறிக்கையில ஹை இம்பேக்ட் ப்ராஜெக்ட்ல அந்த ரோட் எடுக்கப்பட்டு திட்டங்களும் பெரியப்பட்டது, பிறகு அப்படியே விடுபட்டு இதுக்கு ஏதாவது ஒரு ஆர்டிஏ உங்கள்ட்ட எதுவும் ஐடியா இருக்கா? இல்ல ஐடியா இல்ல. டிட்வா புயல் ப்ராஜெக்டுக்குள்ள இந்த 2 ரோட் பேலன்ஸோட செக்ஷன் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அது இந்த வருஷத்துக்குள்ள அந்த ப்ராஜெக்ட் எப்படி முடிக்கணும், அதுக்குள்ளே அந்த ரோட் வேலையும் முடிக்கப்படும்.